வெயிட் லாஸ்க்காக நான் வந்து ஈஸியாவும் இருக்கணும் டேஸ்டியாவும் இருக்கணும்னு ட்ரை பண்ண ரெசிபி தாங்க இந்த ரெசிபி. எனக்கு வெண்பொங்கல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்து இந்த பச்சரிசி எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி சேர்க்காம நமக்கு வந்து ஹெல்தியா பண்ணணும்ன்ற வெர்ஷன்ல வந்து பண்றது. கோதுமை ரவை தாங்க எடுத்திருக்கேன். அது ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடும் சூப்பரா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு போடும்போது குழந்தைங்க கூட எங்க வீட்டுல அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம அந்த மிளகு சீரக பவுடரை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அந்த பொங்கல் வேக வச்சிருக்கோம்ல அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. தேவையான அளவு உப்பு மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. செம்மையா கோதுமை ரவை வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடும். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் மறுபடியும் பண்ணுவீங்க.